சிக்னல் கிடைக்காமல் மரத்தின் மீது ஏறி செல்போனில் பேசும் இந்த காட்சி படத்தில் மட்டுமல்ல, நிஜத்திலும் பல கிராமங்களில் இன்னமும் தொடர்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கரந்தமலை மற்றும் சிறுமலை அடிவார பகுதிகளில் மலையூர், வலசு, படுகைக்காடு, சரளப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. போதிய சாலை வசதியின்றி தினமும் கரடு முரடான பாதையை கடந்து செல்லும் இங்குள்ள மக்களுக்கு தற்போது செல்போனில் பேசுவதே பெரிய போராட்டமாக மாறிவிட்டது. இப்போ வளர்ச்சி அடைஞ்ச இந்தியா, டிஜிட்டல் இந்தியானால சொல்கிறாங்க, விடிவெளினால சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வாழ்க்கையில் இதுவரையிலும் சுதந்திர காலத்திலேருந்து இதுவரையிலும் எங்களுக்கு செல்போன் டவருக்கு பயன்பாடோ அடிப்படை வசதிக்கான பயன்பாடே இல்லாமல் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சிறுவர்கள், இளைஞர்கள் மரத்தின் மீது ஏறி செல்போனில் பேச மற்றவர்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். சிறுமலை அடிவாரத்தில் வசிக்கும் கிராம மக்கள் பல கிலோமீட்டர் தொலைவை கடந்து குழிப்பட்டி கிராமத்திற்கும், கரந்தமலை பகுதியில் குடியிருப்போர் குட்டுப்பட்டி கிராமத்திற்கும் சென்றால் மட்டுமே சிக்னல் கிடைக்கும் நிலை உள்ளது. ஃபோனு எடுக்காது. அவசரம்னா பிள்ளைய சொன்னாத்தே நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் பேச முடியுது. இல்லாட்டினா வர முடியுது இல்லை. 6 வகுறு வலிச்சா வாய் வலிச்சாலும் கூட 108க்கு ஃபோன் பண்ணணும்னா பண்ண முடிய மாட்டேங்குது. கீழே மணிக்கங்கடையில் ஃபோன் பண்ணாத்தே டவரும் இல்லை எங்களுக்கு. செல்போன் சிக்னல் கிடைக்காததால் அரசு திட்டங்கள் பற்றிய குறுந்தகவல்கள், அவசர செய்திகளையும் பல நாட்களுக்கு பிறகே அறிய முடிவதாக கூறும் அப்பகுதி மக்கள் செல்போன் டவர் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் பழனிக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.